நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. இந்த படம் முன்னாடியே வந்தது தான், ஆனால் இப்போ தான் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இதோட ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயினை எடுத்தோடனே அந்த ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகி அந்த ட்ரெயினில் நிறையா பாம்புகள் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ இந்த மாதிரி ஹீரோவும் அவரோட குடும்பமும் இந்த மாதிரி பாம்புகளை பிடிச்சி அதுக்கிட்ட விஷத்தன்மையை முறிக்கிறது தான் இவங்களுடைய வேலையாகவே இருக்கும். ஸோ ஆனால் அந்த பாம்பு அட்டாக் பண்ணுறதுக்கான இல்லை, மூலிகை இல்லைன்னு சொல்லி ஒரு மலைக்கு ட்ராவல் பண்ணி போய் அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவல் தான் இந்த கதையாகவே முழுக்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய பாம்புகளை சமாளித்து இவங்க எப்படி போய் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த கதையை பொறுத்தளவுக்கு இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் அனகொண்டா படம் மாதிரி. ஸோ இது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெருசாக ஆடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம்.